ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 6 நாளைக்கு 6 விதமான சட்னி தாங்க செய்ய போகிறோம். ஒவ்வொன்றுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய சட்னியும் கூட. இது இட்லி, தோசை, பொங்கலுக்கு எல்லாமே சூட் ஆகிற மாதிரி தாங்க நான் செய்கிறேன். வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெங்காய சட்னி. வாங்க இது எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து லேசாக பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது கூடவே நம்ம வெங்காயத்தையும் சேர்க்க போகிறோம். அதனால் லேசாக பொன்னிறமானதும் நம்ம இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். 3 பல்லு போல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த வெங்காய சட்னியை சின்ன வெங்காயத்தில் கூட நீங்கள் செய்யலாங்க. இப்போ காரத்துக்கு வந்து 5 காஷ்மீரி மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் வந்து கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மைல்டாக தான் காரம் இருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் போல் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லியோ இல்லை தோசை இல்லை வெண்பொங்கல் இது 3த்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை சட்னி. இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் லேசாக சூடான பிறகு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 பல்லு போல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி, கொத்தமல்லி தண்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை சட்னிக்கு கொத்தமல்லி தண்டு சேர்க்கும் போது அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம கருவேப்பிலையை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறாங்க. இது 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் அதோட பச்சை ஸ்மெல் வந்து போகும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்துட்டேன். எல்லாமே நல்லா வதங்கிட்ட பிறகு நல்லா ஆற வச்சிட்ட பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம தாளிப்பும் சேர்த்துடலாம். சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவேப்பிலை சட்னி இட்லி, தோசை, கோதுமை தோசைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த சட்னியை அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 கப்பு போல் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறாங்க. அதுக்கு பாதி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி, 2 பல்லு போல் பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் வந்து பச்சையை சேர்க்கறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த வேர்க்கடலையோட ரா ஸ்மெல் வந்து வராது. இப்போ இது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வேர்க்கடலை சட்னி கொஞ்சம் தண்ணியாக வந்து சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் தாளிப்பும் வந்து சேர்த்துடுறேன். தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான இட்லி கூட இந்த வேர்க்கடலை சட்னியை தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இதை லேசாலாம் தொட்டு சாப்பிடக்கூடாது, நிறைய எடுத்து சாப்பிடணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 4வது நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கடலை சட்னி. இதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பல்லு போல் பூண்டு, கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இதை வந்து நல்லா வந்து வறுபட்டுடணும். பொட்டுக்கடலை எண்ணெயில் வந்து லேசாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக 2 நிமிஷத்துல செய்யக்கூடிய சட்னிங்க இது. இப்போ இது நல்லா வறுபட்டதும் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ இதில் தாளிப்பும் சேர்த்துடலாம். சூப்பரான இன்ஸ்டன்ட் பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேஸ்ட்ல சட்னி செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்கவங்கள ஆசைத்துங்க. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன சட்னியை பார்க்க போறோம்னா கடலை பருப்பு சட்னி. வாங்க இது எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 5 டேபிள் ஸ்பூன் போல் கடலை பருப்பு, அதாவது ஒரு 1/4 கப்பு வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா வந்து வறுபடணுங்க. கொஞ்சம் கூட அதோட பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாது. அதுக்காக நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வறுபடணும்.
இப்ப இது கூடவே 2 பல்லு போல பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 4 காஷ்மீரி மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா புளி, நம்ம எந்த கப்ல கடலை பருப்பு எடுத்தோமோ அதே கப்ல வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்க துருவுன தேங்காய் சேர்த்துக்கிறதா இருந்தா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்ப இது நல்லா வறுபடணும். பாருங்க பூண்டோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப இத நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். அரைக்கும்போது இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல சேர்த்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு கொரகொரப்பா அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கடலை பருப்பு சட்னி திக்கா சாப்பிட்டாலும் நல்லாருக்கும். தண்ணியா சாப்பிட்டாலும் நல்லாருக்குங்க. உங்களோட விருப்பம் தான். நீங்க எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இந்த பருப்பு சட்னிய கொஞ்சம் தண்ணியா தாங்க செய்றேன். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில வைக்க போறேன். இட்லிக்கு தான் தொட்டு சாப்பிடணுன்றனால இந்த அளவுக்கு வைக்கிறேன். இதுல கொஞ்சம் தாளிப்ப நம்ம சேர்த்துடலாம். இப்ப நான் சூடான இட்லி கூட இந்த சட்னிய தொட்டு சாப்பிட போறேன். கொஞ்சம் தாராளமா ஊத்தியே சாப்பிடுங்க. ஏன்னா, நீங்க இத சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம கடைசியா பார்க்க போற சட்னி கர்நாடகா ஸ்பெஷல் கோலார் சட்னி. பாருங்க தங்கம் மாரி மின்னுது. ஒரு கடாயில 2 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 1/2 டீஸ்பூன் போல கடலை பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. கோலார்னாலே தங்கம் தான் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சட்னியும் கோலார்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கடலை பருப்பு நல்லா பொன்னிறமா வறுபட்டதும் இப்ப இதுல நம்ம 3 டேபிள் ஸ்பூன் போல வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வறுத்து சேர்த்திருக்கிறதுனால இது லேசா வந்து வறுபட்டா போதுங்க. 2மே வந்து பொன்னிறமாகுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க வேர்க்கடலையே தோலோட சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இப்ப இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்ப கடாயிலேருந்து எடுத்து தனியா ஆற வச்சுட்டு, இப்ப இதே கடாயிலேயே 1 கைப்பிடி அளவுக்கு தக்காளிய வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் போல சீரகம், கொஞ்சமா புளி, 2 பல்லு போல பூண்டு, 3 காஷ்மீரி மிளகாய், 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். பாருங்க இந்த அளவுக்கு வதங்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜார்ல நம்ம ஏற்கனவே வறுத்தெடுத்த கடலை பருப்பு, வேர்க்கடலைய வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம வதக்கனதையும் சேர்த்துட்டு, லேசா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கு. நான் மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதையும் வந்து எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். சூப்பரான கோலார் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நிஜமாவே இது சூப்பரான டேஸ்ட்ல இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் நான் சொல்ற மாதிரியே இட்லி, தோசை, பொங்கல், கோதுமை தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த 6 நாளைக்கு 6 சட்னி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் 7 நாள் செய்யாம 6 நாள் செஞ்சிருக்கேனே நீங்க நினைக்கலாம். சண்டே அன்னைக்கு ஸ்பெஷலா ஏதாச்சும் செய்வோம் இல்லைங்களா? அதனால தான் செய்யல. இந்த வீடியோ நிச்சயமாவே உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.